அவர்களுக்கு இப்ப கசக்கின்ற ஒரு சொல்லாக ஆசாதி விடுதலை என்பது இருக்குது. இந்த தேசத்தின் விடுதலை ஆதரிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆசாதி என்கிற சொல்ல தனக்காக வரித்துக் கொள்வாங்க. ஆனா விடுதலைக்கு எதிராக இருந்த வரலாறு தான் RSS வரலாறு. விடுதலை காலத்துல இவர்களை சிறையில் அடைத்த பொழுது இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்து வந்தவர்கள் தான் RSS உடைய முன்னோடிகள். எனவே விடுதலை என்கிற சொல் அவர்களுக்கு கசக்கும். ஆனா மக்களுக்கும் விடுதலை விரும்பக்கூடிய ஜனநாயக உணர்வு உள்ள நமக்கு அது பிடிக்கும். எனவே அந்த அடிப்படையில விடுதலையை உச்சரிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம். விடுதலையை நேசிக்கக்கூடிய அனைவர்களுக்காகவும் எங்களுடைய அமைப்புகள் போராடும். எனது பாடல் இருக்கும். ஆசாதி சொல் மீது உனக்கேன் வெறுப்பு, ஆசாதி சொல் மீது உனக்கேன் வெறுப்பு, அந்த சொல்லுக்காக எங்கள் மீது தேச துரோக வழக்கு. ஆசாதி சொல் மீது உனக்கேன் வெறுப்பு, ஆசாதி சொல் மீது அது மாணவனை கவர்ந்த வார்த்தை, உழைக்கும் மக்களுக்கு உகந்த வார்த்தை, ஜனநாயகத்தின் மறு வார்த்தை, உனது RSS அஞ்சும் வார்த்தை. ஆசாதி சொல் மீது உனக்கேன் வெறுப்பு, ஆசாதி சொல் மீது உனக்கேன் வெறுப்பு, உண்மையை அறிந்து கொள்ள படிப்பதுதான் உயர்கல்வி, பொய்யை வரலாறென திணிக்கிறது உன் காவி, மனித வளம் பேசி நுழைகிறது மனு நீதி, அதை எதிர்கொள்ளும் பகுத்தறிவு எழுப்பும் மொழி ஆசாதி. மாணவர்கள்னாக்க இன்றைய சமூக சூழல்ல அவங்க சமூக குற்றவாளிகள் என்பதாக சித்தரிக்கப்படுறாங்க. சில விவரங்கள் அப்படிதான் சொல்லுது. தமிழகத்தில் அதிகப்படியான வழிப்பறியை நடத்தியவர்கள் மாணவர்கள் என்கிற அளவுக்கு பண்பாட்டு ரீதியாக அவர்கள் சீரழிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி சமூக பொறுப்புள்ளவர்கள் மாணவர்கள் என்கிற அடையாளத்தை அழிக்கின்ற வகையில் நுகர்வு பண்பாடு நுழைக்கப்பட்டு மாணவர்களுடைய அடையாளமே இயல்பே சிதைக்கப்பட்டிருக்க இந்த சூழ்நிலையில் JNU மாணவர்கள் நம்ம எல்லாம் வழிநடத்துகின்ற ஒரு நேர்மறை அடையாளமாக இருக்கின்றார்கள். நாம் பெருமைப்படணும். அதுக்கு பதிலா அவர்களை அரசியலால் எதிர்கொள்ள திராணியற்ற RSS போங்க ஆட்டம் ஆடுது. போங்க ஆட்டம்னா தெரியல, சிவனும் பார்வதியும் ஆடினப்போ ஆடின ஆட்டம் போங்க ஆட்டம். ரெண்டு பேரும் நடனம் ஆடினப்போ பார்வதி பெண்ணாக இருந்தாலும் கூட நல்ல சிறப்பா ஆடினாங்களாம். என்னடா தோத்து போடுமேன்னு சொல்லி நினைச்சு இந்த ஆளு காலை தூக்கி ஆடினாராம். ஒரு பெண் என்கிற வகையில் அந்த காலத்தில் அவங்க சேலை கட்டினவங்க காலத்துக்கு ஆட முடியாது. இந்த காலத்தில் நம்ம பொம்பளை பிள்ளைங்க ஜீன்ஸு, அதனால ஆடுற ஆட்டத்தில் நெத்தில கூட காலை வைக்க முடியாது. அது இப்ப நம்ம ஊர் பிள்ளைங்க. அப்ப முடியல, அவங்க தோற்று போயிட்டாங்க. போங்க ஆட்டத்தில் சிவன் ஜெயிச்சார். இது புராணம், உண்மைன்னு நினைக்காதீங்க. ஓம் போங்க ஆட்டப்படி உன் புராணப்படியே பார்த்தா இன்னைக்கு நீ போங்க ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க. JNU மாணவர்களை அரசியலால எதிர்கொள்ள முடியாத நீ, அந்த மாணவர்கள் போதை ஊசி வச்சிருந்தாங்க, பயன்படுத்தப்பட்ட காண்டமும் இருந்துச்சு என்று பேசுற. இதை பேசுவதற்கு உனக்கு யோக்கியதை கிடையாது. ஏன்னா நீ பாராளுமன்றத்தில் கடைசி வரிசையில லேப்டாப்ல பலான படம் பார்த்த நீ, உனக்கு யோக்கியதை கிடையாது. எங்க JNU மாணவரை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? JNU பேரை தெரியுமா? அங்கு மாணவர் போராட்டம் தெரியுமா? JNU மாணவர் தெரியுமா? அங்கு மாணவர் போராட்டம் தெரியுமா? அது டெல்லியிலே ஒரு பல்கலைக்கழகம், உயர்கல்வி பயிலும் மாணவர் உலகம். நாட்டில் அநீதி எங்கு நடந்தாலும் அன்று பாட புத்தகங்கள் வீதியில் திரளும். JNU பேரை தெரியுமா? அங்கு மாணவர் போராட்டம் தெரியுமா? ஆலை தொழிலாளி வேலை இழந்த போராடும் JNU, ஆலை தொழிலாளி வேலை இழந்த போராடும் JNU, பாலியல் கொடுமை பெண்களுக்கு என்றால் போராடும் JNU, வாழ்வின் ஆதாரம் எங்கு அழிந்தால், வாழ்வின் ஆதாரம் எங்கு அழிந்தால் போராடும் JNU,
நாட்டை வளைத்திடும் பன்னாட்டுக்கு எதிராய் சீரிடும் JNU பேரை தெரியுமா அங்கே வேதம் தான் வரலாறு என்றிடும் பார்ப்பன எதிர்ப்பில் JNU வேதம் தான் வரலாறு என்றிடும் பார்ப்பன எதிர்ப்பில் JNU சாதிதான் இந்த தேசம் என்னும் மனு சாஸ்திரம் எதிர்த்து JNU கல்வி கூடங்களை காதிமயமாக்கும் பாசிசம் எதிர்த்து JNU இதை தேச துரோகம் என்று அவன் சொன்னால் அட தேசமே நீயே பதில் சொல்லு JNU பேரை தெரியுமா அங்கே ஆசிரியர்கள் மாணவர்கள் கூட்டில் இயங்கும் JNU சிறைச்சாலை அல்ல அங்கு வகுப்பறை ஜனநாயகம் நிலவும் JNU 100 பூக்களாய் கருத்து மோதும் மேடையாய் அங்கு JNU அதை தேச துரோகிகளின் கூடம் என்றிடும் ABVPA வெளியேறு ABVPA வெளியேறு. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா உங்க உத்தரவை கேட்காமல திறந்துக்கிச்சு கம்மா இந்த பாட்டுக்கு கேஸ் உண்டா இல்லையா?